இப்ப லைவ்ல அரோராவும் இவங்களும் விக்ரமும் பேசிட்டு இருக்காங்க. கூடவே பிரவீன் காந்தி சாரும், சாண்ட்ராவும் உட்காந்துருக்காங்க. அப்ப அரோரா சொல்லிட்டு இருக்காங்க, "நான் எடுக்கலான்னு இருந்தேன். அந்த டைம்ல அவர் எடுத்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அது போயிடுச்சு அந்த பணம்" அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு எப்படின்னா, நான் வந்து ஒண்ணு சீக்கிரமே போயிடணும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படிதான். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ்குள்ள வரணும். இல்லைன்னா ரொம்ப அவுட்டர்ல இருக்கணும். இந்த மிடில்ல இருந்தா எனக்கு பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்றாங்க. அதனால இப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப அது டாப் 3 இல்லங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கிளியரா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் இந்த மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் சொல்லிட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஏன் தான் மூட ஸ்பாயில் பண்றாங்க எல்லாரோட மூடன்னு தெரியல. அப்போ அவங்க சொல்றாங்க டாப் 3 இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. நான் 5 வாரத்துல போயிருக்கணும் தான். பட் ஸ்டில் அப்பவே போயிருந்தா எனக்கு தோணாது. இவ்ளோ வரை இருந்துட்டு இப்ப போறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அப்புறமா கானா வினோத் அண்ணா பணம் எடுத்தத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஷாட் டைட்டில் வின்னர்ன்னு தெரிஞ்சுட்டா, எதுக்கு பணம் எடுக்கணும் அவரு? நான்லாம் அவர் இடத்துல இருந்திருந்தேன்னா, கண்டிப்பா பணம் எடுத்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பிரவீன் காந்தி சார் கேட்குறாரு, "அவருக்கு எப்படி தெரியும்? அவர் தான் டைட்டில் வின்னர்ன்னு அவருக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னோனே, "இல்ல எல்லாருமே சொன்னாங்களே அவர் தான்னு." அப்போ அந்த மாரி இடத்துல நான்லாம் அப்படி 100% எனக்கு கேரண்டி இருந்ததுன்னா, கண்டிப்பா ஹாயா உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பேன் அந்த டாஸ்க்க. நான் ஜஸ்ட் ஒண்ணே ஒண்ணு தான் ஆசைப்பட்டேன். யாரு கேஷ் பாக்ஸ் எடுத்தாலும் அவங்க என் கண்ணு முன்னாடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசி பார்த்தா என் கண்ணு முன்னாடியே அது போயிடுச்சு. நான் எடுக்க போறப்போ அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நான் விக்ரம் கிட்ட போய் கேட்டேன். எடுக்கவா வேணாமான்னு கேட்டு அவன கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து இவங்க கிட்ட பேசுறாங்க. அப்புறமா பிரவீன் காந்தி சார் நெறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொல்றாரு. ஆனா அவர் இப்போ அன்னைக்கு என் குழந்தைங்களுக்கு காசு வேணும் அப்படிலாம் சொல்றாரு. அந்த இத கேட்டுட்டு அவருக்கு நெறைய ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும். நெறைய பேர் அவர கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கு. ஸ்பான்டேனிட்டி இருக்கு அவர்கிட்ட அப்படின்னோனே சாண்ட்ராவும் சொல்றாங்க. ஆமாம்மா காமெடிலாம் பாட்டு எழுதுறதெல்லாம் ஆன் த ஸ்பாட்ல எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நல்லா எழுதுவாங்க. அதனால கண்டிப்பா நெறைய பேர் கூப்பிடுவாங்க வினோத்த அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் காந்தி சார் சொல்றாரு. ஆனா அவருக்கு அந்த காசு அப்படி சேர்த்து வச்சுக்கணும். அந்த மாரி அதாவது பேசிக்கலி கிரிமினல் மைண்ட் இல்லங்கிறத சொல்றாரு. அந்த மாரி தெளிவெல்லாம் அவர்ட்ட கிடையாதுன்ன உடனே சாண்ட்ரா சொல்றாங்க. இல்ல ஒய்ஃப் ரொம்ப பிரில்லியன்ட்டான காமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அ சாண்ட்ரா சொல்றாங்க. அதுக்கு அரோரா சொல்றாங்க. இவருக்கு எப்பவும் பதட்டம் ஜாஸ்தி. கொஞ்சம் பதட்டமாவே இருப்பாரு. அதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து பாக்யா கிட்ட போய் பணத்த ஒப்படைச்சுட்டா, பாக்யா வந்து அத சேஃபா வச்சுப்பாங்க. அவங்க வந்து அத எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாரும் பாக்யா பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.